சக்கரை மச்சி. சும்மா குட்டை, நான் பெரிய முடியா தேடிக்கிட்டு இருக்கேன். ஐயோ பெருமாளே பெருமாளே, ஐயோ ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேம்மா. இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன் கிடைச்சதுமே நான் திருப்பதிக்கு போய் மொட்டை போட்டிருக்கணும். ஆனால் இன்ஸ்பெக்டர் ஆன புதுசுலேயே நம்ம மொட்டையோடு இருந்தோம்னா மொட்டை இன்ஸ்பெக்டர்னு பட்ட பேர் ஆயிடும்னு எனக்கு வெக்கமாக இருந்ததுமா. அதனால தான் என் பெருமாள் வெக்கப்படாதரா நாயே, நீ வந்து மொட்டை போட்டுக்கோன்னு சொல்லி என் கபாலத்தில் இருக்கிற கேசத்தை பிடுங்கி ஒரு வலியை உண்டாக்கி கூப்பிடுறாருமா. வந்துடுறேன் பெருமாளை, வந்துடுறேன். நீங்கள் படுங்க ராஜா, படுமா, படுங்க. கோதரத்தோட பனியன் கிடைச்சிருச்சுடா. இந்த வீட்டுல இருக்கிற ஒரே ஆம்பளை அவன் தான்டா. அப்படின்னா அவரு பையன் கவுடம். எந்த நேரத்துல போய் உனக்கு என்ன சந்தேகம் வருது? போட்டா இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டேபிள். கோச்சுக்காதீங்க சார், சந்தோஷத்துல தலைகால் புரியல. சந்தோஷத்துல தலைகால் புரியலன்னு தப்பா சொல்லாதயா. கான்ஸ்டேபிள் யாரு இன்ஸ்பெக்டர் யாரு புரியலன்னு சொல்லு. எங்க சார் அந்த மனித தெய்வம்? எங்க சார் அந்த தெய்வ பிரவி? யோ என்னையா ஓவரா சீன் போடுற? என்ன வேணும் சொல்லியா? அத நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு ராசி பலன்ல என் ராசிக்கு இன்ப அதிர்ச்சின்னு போட்டிருந்தது, அது பழிச்சிருச்சு சார். உன்னை இந்த கோலத்துல பாக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. யோ என்னையாச்சு உனக்கு? ஏய் அங்க பார்த்து பேசிட்டு இருக்க? கான்ஸ்டபிள் என்ன கோச்சுக்காதீங்க, ஒரு நிமிஷம் அந்த மாலையை பிடிங்க, இதோ வந்துடுறேன். வல்லவனுக்கு வல்லவன் இந்த உலகத்துல இருக்கிறான்னு எனக்கு தெரியும். ஆனா பூதத்தை விட வலிமையானவன் இந்த ஊர்லயே இருக்கான்னு இப்பதான் எனக்கு தெரியுது. கிழவா, நான் உன்கிட்ட வாடகை கேட்டு வீட்டுக்கு வந்தப்ப என்ன பாடுபடுத்தின.
இப்ப என்ன பண்ணுவ? அட இப்ப என்ன பண்ணுவ? என்ன முறைக்கிறியா? இன்ஸ்பெக்டர்ட்ட சொல்லி முழிய தோண்டிடுவேன். உன்னை ஏதாவது பண்ணணும் போல கை கால்லாம் துரு துருன்னு இருக்குதே. என் கைய கட்டி போட்டுட்டியடா. யானைய கட்டி போட்டுட்ட. எலிங்கெல்லாம் ஆட்ட போடுது. என்னையா மனசுக்குள்ளே திட்டுறியா? பீச்சு போடுவோம் பீச்சு. என்ன பயம் காமிக்கிறியா? இன்ஸ்பெக்டர் வரட்டும், அவர்கிட்ட சொல்லி உன் குடும்பத்தையே கொண்டாந்து உள்ள போட்டு மிதிக்க சொல்றேன். உன் பையன் காலை உடைச்சு சப்பானி மாதிரி நடக்க வைக்கிறேன். உங்க எல்லாரையும் போட்டு மிதிக்கிற மிதியில 10 வருஷத்து வாடகைய மொத்தமா கொடுக்க வைக்கிறேன். தூங்காதமே. மாலையும் கை மாணிக்கிற மாலை மாலை அவருது சார். கை என்னது சார்? யார் அவரு? ஐயா காவல் தெய்வமே, நீங்க தான் இன்ஸ்பெக்டரா? ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ குலசேகர இன்ஸ்பெக்டர் கோதண்டம் வாழ்க வாழ்க வாழ்க. நான்சென்ஸ் நான்சென்ஸ் ஷட் அப். இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல கட்சி ஆபீஸா? யார் நீ? சார் நான் யாருன்றது அப்புறமா சொல்றேன். அந்த அலாவுதீனை உள்ள தள்ளி நீங்க யாருன்னு நிரூபிச்சிட்டீங்களே சார். அடடடடடா, நான் உங்களை என்ன சொல்லி பாராட்டுவேன்? எப்படி பாராட்டுவேன் தெரியல. வீட்ல போய் யோசிச்சு வந்து பாராட்டு. ஐ அம் கோதண்டராமன், the most honest policeman in the city. முதல்ல மாலை கைட்டியா? கைட்டியான்ற கொஞ்சம் குடிங்க சார். இப்ப சொல்லு, நீ யாரு? சார் என் பேர் ரங்கையா. எனக்கு மெட்ராஸ்ல 4-5 வீடு இருக்கு. அதனால என்ன இப்போ? சார் உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒருத்தன் என் வீட்டுல குடி இருந்துகிட்டு வாடகையே கொடுக்க மாட்டேன்றான் சார். யோ பெருமாளே, ஏன் வாடகை கொடுக்க மாட்டேன்ற? ஐயோ அது நான் இல்ல சார். சார் இந்த ஆளு பாவம் சார், இவர் இல்ல சார். தோ பாருங்க, அந்த லாக்அப்ல வச்சிருக்கீங்களே அந்த ஆளு அலாவுதீன் தான் சார். நீ இந்த மாதிரி ஃப்ராட் வேலை எல்லாம் கூட பண்றியா? சார் வாடகை முன்ன பின்ன கொடுத்தாலும் பரவாயில்ல சார். நான் வாடகை கேட்டு அந்த ஆளு வீட்டுக்கு போனா அந்த வீடே இவனுக்கு சொந்தமானதுன்னு பொய் சொல்றான் சார். சார் நீங்க தான் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி அந்த 12 மாசம் வாடகை வாங்கி கொடுத்துருங்க சார். யோ, என்ன இன்ஸ்பெக்டர் நினைச்சியா இல்ல அடியாள் நினைச்சியா? வேணும்னா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி கோர்ட் மூலியமா ரெண்ட் வாங்கலாம். ஐயோ, இவ்வளவு நாள் அவன் வீட்டுக்கு அலைஞ்சது பத்தாதுன்னு இப்ப கோர்ட்டுக்கு வேற அலைய சொல்றீங்களா சார்? சார் இது உங்களால தான் சார் முடியும். நீங்க தான் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி அதை வாங்கி கொடுக்கணும் சார். சார் இந்த விஷயத்துல உனக்கு சப்போர்ட் பண்ணி தலையிடாதீங்க, பின்னாடி வருத்தப்படுவீங்க. நீ மிரட்டுற ஒரே காரணத்துக்காகவே நான் இந்த ஆள் கூட போறேன். விதி. சார் நீங்க இந்த ஆளை அடிச்சு லாக்அப்ல போட்டுருக்கத சொன்னீங்கனாலே போதும், அவங்க மகன் பயந்துகிட்டு வாடகை கொடுத்துருவான். அந்த வாடகை பணம் என் கைக்கு வந்த உடனேயே இந்த குடும்பத்தையே நடு ரோட்டுக்கு கொண்டு வந்துருவேன். சார் என்ன மாதிரி நல்லவங்களுக்கு நீங்க தான் சார் காவல் தெய்வம். தப்பே, நான் காவல்காரன். காவல் தெய்வம் மேல இருக்கு. இந்த ஆளுடைய வீட்டை காட்டு, நான் ரெண்டுல உன்னை பாத்துறேன். வரேன். யோ கிழவா, இனிமே வாடகை கொடுக்க வேண்டிய கவலையே உனக்கு இருக்காது. ஏன்னா இனிமே வாழ்நாள் முழுது நீ ஜெயில தான் இருக்க போற. டேய் கருவாயா, உன் திருவாயை கொஞ்சம் மூடுறியா? எல்லாரும் படிச்சு ரசிக்கிறதுக்கு இது ஒண்ணு கதை புத்தகம் இல்ல, மந்திர புத்தகம். மந்திர புத்தகம் இத படிக்கணும்னா மூளை வேணும்டா. அப்ப நீங்க எப்படி படிக்கிறீங்க? என்னடா நக்கலா? மூஞ்சில குத்துனன்னு வெச்சுக்கோ, மூஞ்சி திரும்பிடும். அவன் கிடக்குறான் குருவே. நீங்க நல்லா படிச்சு புதையல் எங்க கிடைக்கும்னு சொல்லுங்க. ஏண்டா மம்முட்டியா, உனக்கு புதையல் கிடைச்சா என்ன பண்ணுவ? சிம்ரனு, ஜோதிகா, த்ரிஷா வச்சு படம் பண்ணுவேன். ஓ, சினிமா படம் எடுப்பியா? ஹீரோ யாரு? நான் தான். அடப்பாவி, ஏற்கனவே சினிமா நொந்து நூலாகி நூடுல்ஸ் ஆயிருக்கு, அது அழிச்சுதான் முடிவு பண்ணிட்டியா? சரி, நான் ஹீரோவா பண்ணல, ஆனா கதை மட்டும் எந்த. என்னது உன் கதையா? நீ கதையெல்லாம் எழுதுவியா? சூப்பர் சப்ஜெக்ட் வச்சிருக்கேன். எங்க நச்சுன்னு 4 வரியில சொல்லு பாப்போம். ஹீரோ ஒரு லாரி டிரைவர், வில்லனும் ஒரு லாரி டிரைவர். நிறுத்துறா. என்னடா கதை இது? ஒரு கதைன்னா டெம்போ வேண்டாம்? அதான் 2 லாரி இருக்க, அதுக்கப்புறம் எதுக்கு டெம்போ? கதையா சொல்ற கதை? கதையா சொல்ற கதை? இன்னும் ஒரு இன்ச் ரெண்டு மந்திரவாதி ஐயா! ஐயோ, கழுகு கழுகு சாசி. ஐயோ
பாலு, யாரோ ஒரு மந்திரவாதி இவன் காதை இந்த மாதிரி பண்ணிட்டான். நீங்க தான் இவன் காதை பழையபடி மாத்தணும். அது ரொம்ப கஷ்டம் அம்மா, நிறைய செலவாகுமே. பரவாயில்ல ஐயா, என்கிட்ட இப்போதைக்கு 5000 ரூபாய் இருக்கு. சாரி, பத்தவே பத்தாது. அடச்சி, சும்மா இருடா. உங்க கஷ்டம் எனக்கு புரியுதுமா. கொடுங்க கொடுங்க கொடுங்க. உட்காரு. தம்பி, உனக்கு எதனால இப்படி ஆச்சு? யோ, இது இப்போ ரொம்ப முக்கியமா? மேட்ரை வாங்கிட்டு இல்லையா, அனாவசியமா கேள்வி கேட்காம க்யூர் பண்ற வழியை பாரு. தடியா, எங்க குருவை இன்சல்ட் பண்றியா? குருவே, ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் காதை நான் கடிச்சு துப்பிடுறேன். ஏன் அத நீ செஞ்சிட்டு 5000 ரூபாய் எடுத்துட்டு போயிடலான்னு பாக்குறியா? நான் விட மாட்டேன். குருவே, நீங்க அல்பேன்னு தெரியும், ஆனா இவ்வளவு பெரிய அல்பியா இருப்பீங்கன்னு தெரியாது. அல்பையா? வாய முடின்னு சும்மா இருடா. நான் இப்ப படிக்க போற மந்திரத்துல அந்த கழுத காது தானா காணாம போயிட போகுது. அதுல ஒரு சேஞ்ச் ப்ளீஸ். என்ன சேஞ்ச்? அந்த கழுத காது மட்டும் தான் காணாம போகணும். என் நார்மல் காது காணாம போச்சு. ஐயா, நடக்குது. அமைதி அமைதி அமைதி. ஓம் கழுத காது காணாம போன நமஹ. ஓம் கழுத காது காணாம போன நமஹ. ஓம் கழுத காது பாவி. ஓம் ரீம் ரீம். ஓம் ரீம் 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 ரீம். ஓம் ரீம் ரீம் ரீம். ஓம் ரீம் தாம் நமஹ. என்னென்னமோ சொல்றாரு, ஒன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஹம் ரீம் 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 தாம் நமஹ. ஓம் ரீம் 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 தாம் நமஹ. ஓம் ரீம் ரீம் காது காணாம போ. ஓம் ரீம் 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 ஜகஜனனி ஓம். ஏய், எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? மந்திரவாதி கூட இருந்தா நீங்க பெரிய ஆளா? உங்க தலையில என்ன கும்பா முளைச்சிருக்கு. ஏய், எனக்கு கொம்பு முளைக்கலடா, உனக்கு தான் கொம்பு முளைச்சிருக்கு. அம்மா அம்மா பாருமா. யோ, நீ புக்க பார்த்து படிக்கும் போதே நான் சந்தேகப்பட்டையா. இந்த மாதிரி அநியாயமா என் வாழ்க்கையை கெடுத்துட்டியோ. தம்பி, வருத்தப்படாத. எதுவும் நம்ம கையில இல்ல, எல்லாம் விதியின் விளையாட்டு. யோ, வாய் முடியா. நீ விளையாடிட்டு விதிவிலைய பலி போடுறியா? இங்க பார், ஒழுங்கா இந்த கொம்பு எடுத்துடு, இல்ல இந்த கொம்பாலையும் வயித்துல குடுத்து குடல எடுத்துடுவேன். யோ, நீ பழையபடி என் பிள்ளைய நல்ல நிலைமை கொண்டு வரல, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கம்பி என்ன வச்சிருவேன். அம்மா தாயே, அப்படி எதுவும் பண்ணிடாதம்மா. என்ன நீ குடுக்குற பணத்துல 50% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டேன். மந்திர புக்கு நீங்க மட்டும் படிக்க முடியும், நாங்க படிக்காதுன்னா கதை புக்கா? ஏண்டா குத்துறாண்டு குத்தி காட்டுறியா? இதுக்கு தான் சிஷ்யங்களை மதிக்க தெரியணும். குருனா 2 கொம்பா முளைச்சிருக்குது. ஏய், நீ ஏண்டா அவனுக்கு ஞாபகப்படுத்துற? குருவே, நீங்க இல்லனா நாங்க இல்ல, அதனால அவன் கிடக்குற சின்ன பையன் விடுங்க. கண்ணா மம்முட்டி, நீ தாண்டா என் உண்மையான சிஷ்யே. யோ, டைம் ஆக டென்ஷன் ஆதியா, ஏதாவது சீக்கிரமா பண்ணி தொலைங்கயா. குருவே, அந்த புக்கை என்கிட்ட கொடுங்க, மந்திரத்தை நான் படிக்கிறேன். நீயா? உன்னால எப்படிடா முடியும்? முடியும். ஏன்னா அவ ஒரு அருவு கொல்லுண்டு சொல்ல பத்தில கறிக்கார கொம்புட்டு. கொம்பு கொம்பு நீ ஏண்டா ஞாபகப்படுத்துறீங்க? கொம்பாலே குத்தி. குருவே, அவன் கிடக்குறான், புக்கை கொடுங்க. யோ, நீ ஆச்சு மந்திரத்தை பார்த்து படியா. பாத்தி படிச்சு பின்னாடி வாழ்க்கையில தான் முளைச்சிட போகுது. கவலையே படாதீங்க, நான் படிச்சா மிஸ் ஆகாது. எல்லாம் விதி. ஆண்டவா, நீ தான் என்ன காப்பாத்தணும். கொம்பே நமஹ, கொம்பே ஒழிக, கொம்பே கோ, கொம்பே ஜாவ், கொம்பே வெல்லு, கொம்பே கோ, கொம்பே போ, கொம்பே ஜாவ்.
காதே நமஹ, செவிலே நமஹ, செவியே நமஹ, இயரே நமஹ, காதே நமஹ, நடியன் காதே நமஹ. கள்ளக்காது போயிடுச்சு. ஆஹா யா கொம்பு போய் உயிர் வந்தது டும் 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 டும். காது போய் காசு வந்துருச்சு டும் 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 டும். உங்க உயிர் போனா நாங்க இருக்கோம் டும் 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 டும். வெட்டி விடுவ வெட்டி. மந்திர புக்ல இவ்ளோ விஷயம் இருக்கா? இதை எப்படியாவது அடிச்சிட்டு போயிடுங்க.